எப்படி அழகா கருப்பு முத்துகள் மாதிரி இருக்கிறதா? மரணத்தை தவிர மீது எந்த வியாதியாக இருந்தாலும் இந்த கருஞ்சீரகம் குணப்படுத்திடும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க. சர்க்கரை வியாதி, இரத்த புற்றுநோய், கைகால் வலி, உடல் வலி, எலும்பு பலவீனம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் மெலிஞ்சிக்கிட்டே இருக்கிறது, அஜீரண கோளாறு, இன்னும் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி இந்த மருந்தை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். இந்த கருஞ்சீரகத்தின் மூலம் பல்வேறு வியாதிகள் குணமானவங்க இந்த நன்மைகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் கூட இதை பல ஆண்டுகளாக பயன்படுத்துகிறவங்கள பார்த்துருக்கேன். சில பேர் இந்த கருஞ்சீரகத்தை வறுத்து பயன்படுத்துவாங்க. ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த கருஞ்சீரகத்தை எடுத்து லேசாக ஒரு அரை டம்ளர் சுடுதண்ணியில் போட்டு நல்லா கலக்கி காலை அல்லது இரவு சாப்பாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும். அதோட இரத்த அழுத்தமும் குறையும், உடம்புல இருக்கக்கூடிய சளியும் போயிடும். ஒரு கைப்பிடி அளவு கருஞ்சீரகத்தை எடுத்து அதை நல்லா தூளாக்கி தோசைக்கல்லில் வச்சு அதை நல்லா சூடு பண்ணி அதை ஒரு துணியில் கட்டி வலி உள்ள இடத்துலலாம் நம்ம ஒத்தடம் கொடுத்தோம்னா அந்த வலி காணாமல் போயிடும். இல்லை கொஞ்சம் கருஞ்சீரகத்தை நிறையாவே எடுத்து ஒரு துணியில் நல்லா கட்டி அந்த துணியை ஒரு தோசைக்கல் மேலேயோ இல்லை ஒரு வெத்து சட்டி அடுப்பில் வச்சு அதை காய வச்சு அது மேலேயோ வச்சு நல்லா அதை சூடுபடுத்தி வலி உள்ள இடத்துல நம்ம ஒத்தடம் கொடுக்க போகும்போது அந்த வலி நமக்கு மறைஞ்சு போயிடும். என்ன, வலிக்கு ஒரு குட் பை சொல்லுவோமா? நன்றி.